ஓ மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் 60 பழங்குடி கிராமத்தில் எழுந்தருளி அபபரணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரத்திற்கு, அதாவது பால் ஆரம்பிக்கிற ஊர்லேயே சில இடத்துக்கு பரணி நட்சத்திரம் பொருந்தும். அத்தகைய பரணி நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வமாகவும் விளங்கக்கூடிய அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகா உடனுரை ஸ்ரீ பார்வதீஸ்வர பெருமான் ஆலயத்தில் எல்லாம் வல்ல அன்னை, அதாவது மாதத்தில் அம்பிகைக்கு உகந்த மாதம் 3 மாதம். ஒன்று ஆடி, புரட்டாசி, மாசி. மாசி மாதத்தில் தான் நமக்கு அம்பிகை எல்லா அனுகிரகத்திலையும் நமக்கு தரா. அதனால தான் மாசி கயிறு பாசி படியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் சுமங்கலிகளுக்கு மட்டும் மாசி மாதத்தில் திருமாங்கல்ய சரடை மாற்றிக்கணுங்கிறது சொல்கிற வழக்கம். அதுக்கு ஒரு மாத காலங்கள் இருக்கிறது. அதை நான் இந்த மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னா அடுத்த 29, இன்றைக்கி 30 ஆயிடுத்து, அடுத்த 29 மார்ச் 14ஆம் தேதி அப்படிப்பட்ட அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகை உடனுரை ஸ்ரீ பார்வதீஸ்வர பெருமான் ஆலயத்தில் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 25/2/2025 செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அன்னை லலிதாம்பிகைக்கு உகந்த, அதாவது பார்வதி அம்பிகைக்கே உகந்த நட்சத்திரங்களுக்கும் உரியதான லலிதா சகஸ்ரநாமத்திற்கு உரிய நட்சத்திரத்திற்கும் உரிய நாளான உள்ள, அதுவும் செவ்வாய்க்கிழமை, கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை, வாரங்களிலேயும் பௌமவாசரம்னா அங்காரர்களுக்கு உள்ள கிழமைகளில், அதுக்கும் இல்லாமல் அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகையுடைய பார்வதீஸ்வரி பெருமானுக்கு அன்னைக்கு மகா பிரதோஷமும் கூடிய நன்னாளில் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாசி மாதம் 13ஆம் தேதி 25/2/2023 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் ஸ்ரீ பார்வதீஸ்வரி அம்பிகாவுடனுரை ஸ்ரீ பார்வதீஸ்வர பெருமானுக்கும் அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகைக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து மாலை 4:45 மணிக்கு நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷ வழிபாடும் நடைபெற்று மாலை 5:45க்கு மேல் 7 மணிக்குள் லோகமாதாவாகவும் விளங்கக்கூடிய அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகைக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அனைத்து அன்பர்களும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகையின் அருளை பெற பிரார்த்திக்கின்றோம். குத்துவிளக்கு பூஜை கட்டணம் மிக குறைவு, எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மிக குறைவு. ஏன்னா நீங்கள் எடுத்துன்னு வர வேண்டிய பொருட்களும் கொஞ்சம் தான், கட்டணமும் குறைவு தான். அதனால் அனைத்து அன்பர்களும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகா உடனுரை ஸ்ரீ பார்வதீஸ்வரி பெருமான் ஆலயத்தில் நடைபெறுகின்ற அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகைக்கு நடைபெறுகின்ற குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அன்னை அதாவது மாசி மாதத்திலே நம்ம பண்ணக்கூடிய மாசி 2வது செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகையின் அவர்களை பிரார்த்திக்கின்றோம். நீங்கள் எடுத்துன்னு வர வேண்டிய பொருட்கள் 5 பொருட்கள் மட்டும்தான். நுனியலை, ப்ளவுஸ் பீட்டு, ஒரு தேங்காய், அரைப்படி அரிசி, குத்து விளக்கு, தாம்பாளம், மணி. இது உங்களுக்கு தெரியும். இதுதான் நீங்கள் எடுத்துன்னு வர வேண்டிய பொருட்கள். 50 ரூபாய் காசு கோயிலுக்கு. மற்ற அனைத்து பொருட்களும் அம்பிகையின் சன்னதியில் தரப்படும். அனைவரும் கலந்து கொண்டு இறையருள் பெற பிரார்த்திக்கின்றோம். கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தயவு செய்து 22ஆம் தேதிக்குள் தங்கள் பெயரை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நாங்கள் அப்போ தான் அவங்க உபயோகரங்க ஒருத்தவங்க வாங்கி தராங்க ஸ்பான்சர், அவங்கள்ட்ட நாங்கள் தெரிவிக்கணும். அப்படிங்கிறதுனால 22ஆம் தேதிக்குள்ளே தங்கள் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகையின் அவர்களை பெற பிரார்த்திக்கின்றோம். மறுநாள் 26ஆம் தேதி சிவராத்திரி. அதற்கும் அனைத்து அன்பர்களும் கலந்து கொள்ள விரும்புவதும் அன்று 3ஆம் காலத்தில் அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகையுடைய பார்வதீஸ்வர பெருமானுக்கு 501 தீபம் ஏற்றலாம். அதாவது சிவபெருமான் 3வது காலத்தில் ஜோதி ரூபமாய் காட்சி கொடுத்ததாக ஐதீகம். அதாவது முதல் காலத்தில் பிரம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் காலத்தில் பிரம்மாவும் தாழம்பூவும் ஒப்பந்தம் பண்ணிட்டுது. தாழம்பூ நான் போய் சுவாமியை பார்த்தேன், இந்த பிரம்மா போய் சொல்லி சுவாமி நான் பார்த்தேங்க தாழம்பூ, அதாவது பார்த்தேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு தாழம்பூவும் பிரம்மாவும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறா.
அதை தெரிஞ்சதுனால்தான் இன்றைக்கும் சுவாமிக்கு தாழம்பூ கிடையாது. இவர் சுவாமி போய் பிரம்மா தலையை பார்க்க முடியல. மகாவிஷ்ணு 2வது காலத்தில் போய் காலை பார்க்க முடியல. 3வது காலத்துலாம் இவ 2 பேருக்கும் ஜோதி ரூபமாக தரிசனம் கொடுக்குறேன். அதுதான் இன்றைக்கும் திருவண்ணாமலை. அடிமுடி காணாத அண்ணாமலையை. எங்கேயாவது திருவண்ணாமலை ஆரம்பிக்கிற இடம் தெரியும், முடிகிற இடம் தெரியுமா? தெரியாது. அதனால தான் அடிமுடி காணாத அண்ணாமலையரா. தலையும் தெரியாது, சுவாமிக்கு காலும் தெரியாது. அதனால தான் அந்த காலத்தில் மட்டும் ஜோதி ரூபமாக சுவாமி தரிசனம் கொடுக்கறதுனால தான் அன்றைக்கி 3வது காலத்தில் 501 தீபம் ஏற்றோம். அது ஒருத்தருங்க ஏற்பாடு. அதில் அவங்களுக்கும் அந்த சுவாமியை அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கின்றேன். அனைவரும் சிவராத்திரிக்கு வந்திருந்து விரைவில் நோட்டீஸ் அனுப்பப்படும். அதாவது இப்போ வெள்ளி சனிக்குள்ளே நோட்டீஸ் அனுப்பப்படும். அது பழங்குடியில் ஒரு இடத்துல இருக்கும். அது அவங்க தேவைப்படுறவங்க வாங்கி கொண்டு தங்கள் பெயரையும் அங்கே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும். குத்துவிளக்கு பூஜை கலந்து கொண்டு எல்லாம் அல்ல அன்னை பார்வதீஸ்வரி அம்பிகை அவர்களை பெற பிரார்த்திக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதி. ஹரஹர சம்போ மகாதேவா.